ஒரு பொது தேர்தலுக்கு இருக்கக்கூடிய பரபரப்பு அடுத்த மாசம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தேர்தலுக்கான பணிகள்ல விஷால் அணியினர் கடந்த ஒரு மாசமாவே தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. ஆனா இத்தனை நாள் அமைதியா இருந்த சரத்குமார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நேத்து முதல் தடவையா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. ஆனா இந்த சந்திப்பின் போது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்ட எந்த கேள்விக்குமே அவர் பதில் சொல்ல மறுத்துட்டாரு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும்னு அறிவிச்ச பிறகு நேத்து முதல் முறையா பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க சரத்குமார் தலைமையிலான அணியினர். இந்த சந்திப்பின் போது பேசின சரத்குமார், பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, தொடர்ந்து என்னை சாடினால் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும், அப்படி நான் சொல்ல நேரிட்டா பலருக்கும் அது வலிய கொடுக்கும்னு சொன்னாரு. மீண்டும் மீண்டும் வந்து சொன்னாங்கன்னா நான் 10-15 நாளுக்கு அப்புறம் நான் பேசுவேன். மேலும் மேலும் என்ன ஊன் பண்ணாங்கன்னா நான் பேசுறேன்னா உண்மையிலே சொல்றேன், சில பேர் தமிழகத்துல அவங்க பேசுறது சொன்னா என்ன நடக்கும் அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. பிகாஸ் ஐ ஹோல்ட் சீக்ரெட்ஸ் இன் மை ஹார்ட். ராதிகா சரத்குமார் பேசும்போது விஷால் பேசுறதே புரியலன்னு, எங்கள் தரப்பினர் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்கு விஷால் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு வலியுறுத்தினாங்க. ஒரு விஷயம் நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு பிரஸ் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. முறைகேடுங்கிற வார்த்தை திருப்பி வாபஸ் பெற வேண்டும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். யாரு கேட்டாலும் சரி. முறைகேடுங்கிற வார்த்தை அந்த பையனுக்கு தமிழ் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நாசருக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியும். செய்தியாளர்களை வர சொன்ன சரத்குமார் தலைமையிலான அணியினர் தாங்கள் சொல்ல வந்ததை மட்டுமே சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்க அனுமதிக்காம கலைஞ்சு போயிட்டாங்க.